நீங்கள் யூடியூபர்ஸ் பேசுகிறத நம்பியெல்லாம் இதையும் வாங்கி சாப்பிடாதீங்க. ஆல்ரெடி வெங்காரம் சாப்பிட்டு மதுரையில் பொண்ணு ஒன்று செத்து போச்சு. அவரே என்ன இன்னொரு இதுல சொல்றாருன்னா, யானை கவலம் வந்து யார் வேணா சாப்பிடலாம், எந்த ஏஜ் லிமிட் வேணா சாப்பிடலாம். அந்த கான்ட்ரடிக்ஷன் தான் இப்ப பிரச்சனையாகி போச்சு. திட்டு பிளட் பம்ப் ஆகுனா என்ன பண்ணும், உடம்பு தாங்காது. போயிட்டு நல்லா வாம போகிறோம், 1/2 மணி நேரம் வாம உடம்பு சூடாயிடும். சூடாகி த்ரெட்மில்ல லைட்டாக ஓடிட்டு ப்ளே பண்ணிட்டு அப்புறமா நீங்கள் மெட்டீரியல் எடுத்து செய்யணும். ராஜா பாருன்னா நீங்கள் வந்து நல்ல உடம்பை பற்றி சொல்லி கொடுங்க. உடம்பை எப்படி வச்சுக்கணும், ஆரோக்கியமாக எப்படி இருக்கணும். மனசு ரொம்ப முக்கியம். உடல் ஆரோக்கியத்தை விட மனசு ஆரோக்கியமாக இருந்தால் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். அப்படிலாம் செய்யக்கூடாது. நம்ம உடம்பு தண்டில் வெயிட் தூக்கக்கூடாது. உடம்புக்குள்ளே தான் வெயிட் இருக்கணும். அவர் சொன்ன விஷயம் டாக்டர்ஸே பேசுகிறாங்க. ஜெயலலிதா எவ்வளோ பெரியவங்க, எவ்வளோ காசு இருக்குது, அவங்கள மரணத்தை ஜெயிக்க முடிஞ்சுதா? முதுமையில் சாவலப்பா, நோயால் செத்தாங்க. கடவுள்லாம் போய் நீ எங்கேயும் தேடாத. உடம்புக்குள்ள இருக்க ஆர்கன்ஸாக உனக்கு கடவுள். அதுக்கு நீ விசுவாசமாயிரு. உடம்பை கெடுத்துக்காத, குடிக்காத, சிகரெட் பிடிக்காத, கஞ்சா போடாத, பான்புராக் போடாத. சிவகுமாரி பல்ல டீ காப்பி போட்டு 40 வருடம் வந்துக்கிறாரு. என்னடா இருக்குது, ஒரே குடும்பத்தில் மாற்றி மாற்றி ஸ்டேட்மெண்ட் சொல்றீங்கன்னு. அது விளம்பரம் காசு வாங்கி நடிக்கிறாங்க, அவ்வளோதான். சிவகுமார் சார்ட்ட அவரோட ஒழுக்கத்தை நம்ம கற்றுக்கணும். சினிமா நடிக்கிறதுல ஒரு கெட்ட பேர் இல்லாத இப்படிதானே தம்பி சொல்லிக் கொடுக்கணும். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். சார் வணக்கம். வணக்கம். ராஜா வேரோன் கேள்விப்பட்டிருப்பீங்க, யானை கவலம். அதை பற்றி என்ன சார் சொல்ல வரீங்க? ஆக்சுவலாக அது நான் பார்த்தேன், நியூஸ் பார்த்தேன். நானும் அவர் பாடி பில்டர் தான், நல்ல பாடி வச்சுருக்கிறாரு. உண்மையில் ரியலி அவர் வந்து நல்லா உடம்பு ரொம்ப ஆர்கானிக்காக இருக்குது. அவர் உடம்பு சும்மா சாதாரண உடம்பு இல்லை, நல்லா உழைச்ச உடம்பு. எக்ஸசைஸ் பண்ணியிருக்காரு, நல்லா உழைச்ச உடம்பாக தான் இருக்கார். அவர் பார்த்தேன். பைக்கை தூக்குவார், அதை தூக்குவார், பயங்கரமாக இருக்கும். யானை கவலம்னு சொல்லிட்டு அதுக்கு ஒன்று விளம்பரத்துக்கு வந்து பேசினார். ஆக்சுவலாக நான் இதில் அவங்கள்ட்ட ஆல்ரெடி பேசியிருக்கேன். நீங்கள் யூடியூபர்ஸ் பேசுகிறத நம்பியெல்லாம் இதையும் வாங்கி சாப்பிடாதீங்க. ஆல்ரெடி வெங்காரம் சாப்பிட்டு மதுரையில் பொண்ணு ஒன்று செத்து போச்சு. தெரியும் தெரியும். ஏன்னா வெங்காரங்கிறது வந்து அது என்ன லிமிட்டில் எடுக்கணும், அது வந்து கெமிக்கல் லேபரேட்டரியில் பயன்படுத்துறது. அது கூட சொல்லிட்டாங்க, சித்த மருத்துவத்தை அழிக்க கலந்து விட்டியான்னு. 100 சித்த மருத்துவம் சொல்லுவேன். அது என் உடம்புக்கு செட் ஆகும், உனக்கு செட் ஆகும். நான் எப்படி சொல்ல முடியும்? எனக்கு சில ஜுரம் அடித்தா நான் கிஞ்சி போட்டு காய்ச்சி குடிப்பேன், எனக்கு செட் ஆகுது. உனக்கு டைஃபாய்டு செத்து போயிட்டு என்ன செய்ய முடியும்? ஸோ மெடிசனுக்கு டாக்டர் தாங்க ப்ரிஸ்கிரைப் பண்ண முடியும். அதுக்கு பிஎஸ்எம்எஸ் படித்தவங்களாம் இருக்க, ஹோமியோ மருத்துவம் படித்தவங்க இருக்காங்க, அவங்கள்ட்ட வைத்தியம் பண்ணிடணும். ராஜாபுரம் என்ன சொன்னார், முதல்ல ஜிம்முக்கு போகிறவங்களாம் சாப்பிடுங்கன்னாரு. போகிறவங்க யானை கவலம் சாப்பிடுங்க, யானை மாதிரி பலம் வரும். யானை மாதிரி பலம் வரும். எப்படி வரும்? காட்டில் யானை இப்படி நடந்து போகுது, நம்ம இப்படியா நடந்து போயிட்டு இருக்கோம். யானையை போய் நம்மளோட கம்பேர் பண்ண முடியுமாங்க? அது ஒரு வேலைக்கு ஒரு மரத்தை முறிச்சு சாப்பிடும், அது காட்டில் இருக்குது. அந்த யானையே நம்ம ட்ரெயின் பண்ணி வச்சு பிச்சை எடுக்க வச்சுருக்குறோம். அவ்வளோ பெரிய யானையே நம்மளோட பிரெயினால பயமுறுத்தி வச்சிருக்கோம்ல, அங்குசம் கட்டி கம்பி வச்சு அடிச்சு பயப்படுதா இல்லையா? அவரே என்ன இன்னொரு இதுல சொல்றாருன்னா, யானை கவலம் வந்து யார் வேணா சாப்பிடலாம், எந்த ஏஜ் லிமிட் வேணா சாப்பிடலாம். அந்த கான்ட்ரடிக்ஷன் தான் இப்போ பிரச்சனையாகி போச்சு. நம்ம ஒரு விஷயத்தை ப்ரொமோட் பண்ணுறோம், ஜிம்முக்கு போகிறவங்கிறது ரொம்ப மைனாரிட்டி பீப்புள்ஸ் கம்மியாக தான் இருப்பாங்க, குறைவான பேர் தான் இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கேயே பாடி மாதம் அந்த மாதம் இந்த மாதம்னு அங்கேயும் இருக்குது, ஜிம்முலேயும் இருக்கும். சார் நீங்களே ஜிம் ப்ராக்டிஸ்லாம் பல வருஷமா பண்ணியிருக்கீங்க, உங்களுடைய கருத்து என்ன சார் யானை கவலம்? நான் வந்து ஆக்சுவலாக இந்த இதெல்லாம் சாப்பிட்டது கிடையாது. நான் வந்து அதில் ஒரு பவுடர் ஒன்று வந்துச்சு, பாடி மாஸ்ன்னு, அதை ஏற்றுறதுக்காக சாப்பிட்டேன். அது என்ன செஞ்சேன்னா, எனக்கு கிட்னியில் ஸ்டோன் வந்துச்சு. டாக்டர்கிட்ட இது ஒன் ஆஃப் த ரீசன் சொன்னான். பட் இது மட்டும் தான் ரீசன்லாம் டாக்டர் சொல்லலை, இது ஒரு காரணமாக இருக்கும். அதிகமான ப்ரோட்டீன், ஹைலி ப்ரோட்டீன் எடுக்கிறீங்க. எதுவுமே மிகுதினும் தீதே குறைதினும் தீதே தானே. ஜிம் ப்ராக்டிஸ் பண்ணுறதுன்னா போனோமா, காலையில் ஒரு 5 மணிக்கு போங்க, முதல்ல நல்லா வார்ம் அப் பண்ணணும். சும்மா நைட்டு ஃபுல்லாக தூங்கியிருக்கோம், தூங்கிட்டு அப்படியே போய் வெயிட் ஏற்றுறது ஆர்வ கலரில். அப்படியே போய் நீங்கள் வெயிட் ஏற்றுறீங்கன்னா என்ன ஆகுங்கன்னா, திட்டு பிளட்டு பம்ப் ஆகுனா என்ன பண்ணும், உடம்பு தாங்காது. போயிட்டு நல்லா வார்ம் அப், ஒரு 1/2 மணி நேரம் வார்ம் அப், உடம்பு சூடாகிடும். சூடாகி த்ரெட்மில்ல லைட்டாக ஓடிட்டு ப்ளே பண்ணிவிட்டு அப்புறமா நீங்கள் மெட்டீரியல் எடுத்து செய்யணும். இப்போ நீங்கள் இந்த யானை பலம் வரணும்னா நீங்கள் என்ன எடுத்திருக்கீங்க உங்கள் ஜிம் ட்ரைனிங்? நான் ஒன்றுமே எடுத்துல, முட்டை சாப்பிடுவேன், கறி அந்த மாதிரி. இன்னைக்கு முட்டை சாப்பிடுவேன், 5 முட்டை சாப்பிடுவோம் காலையில் அவிச்சு. நம்ம அந்த என்ன சொல்கிறாங்கல்ல, மஞ்சக்கரெல்லாம் தூக்கி போட்டுருன்னு, அதெல்லாம் இல்லை. நான் முழுசாகவே சாப்பிடுவேன், 5 முட்டை சாப்பிடுவேன். எனக்கு ஒன்றும் பண்ணலை, அவ்வளோதான். நீ சாப்பிட்டு கொலஸ்ட்ரால் ஏறிட்டு அது ஏறிட்டா அது நான் பொறுப்பு இல்லை. 5 முட்டை சாப்பிடுவேன், பால் குடிப்பேன், அவ்வளோதான். வேறு ஒன்றெல்லாம் கிடையாது. நான் ஆக்சுவலாக நான் என்னை வந்து பாடி பில்டராகி நான் மேடை ஏறுறது அந்த மாதிரி மைண்ட் செட்லாம் கிடையாது. எனக்கு ஹெல்த்தியாக இருக்கணும். காலையில் போயிட்டு வந்தால் கொஞ்சம் மனசு ஆரோக்கியமாக இருக்குது. சரி, இன்றைய நாள் இனிய நாள் அப்படின்னு, அவ்வளோதான். எனக்கு வேறு எந்த சிந்தனையும் கிடையாது. உங்கள் வெயிட்டு நீங்கள் 100 கிலோ 50 கிலோ இருக்கீங்கன்னா 10 கிலோவுக்கு மேலே எதையுமே ஏற்றாதீங்க வெயிட்டுங்கிறது என்னுடைய கருத்து. இப்போ நான்லாம் உண்மையாக சொல்ல போனால் இருக்கிறதுலே கம்மி வெயிட் உள்ள பொருள் எடுத்து லைட்டாக வார்ம் அப் தான் உடம்பு.
நானே இந்த ஸ்டேஜ் ஏற போகிறேன், அது தனி தொழில். ஸ்டேஜ் ஏறது தனி பிஸ்னஸ், அது தனி ப்ரொஃபஷன். அது நம்ம எல்லாரெல்லாம் போய் ஸ்டேஜ் ஏற முடியாது. அது பெரிய தியாகம் பண்ணணும். அதுக்கு டிசிப்ளின் ரொம்ப முக்கியம். தூங்கணும், நேரத்துக்கு எழுந்துக்கணும். மாலையில் ஜிம்முக்கு போகிறீங்கன்னா ஒரு அரை மணி நேரம் 1 ஹவர், அவ்வளோதான். காலையில் ஒரு 1/2 ஹவர், சாயந்தரம் ஒரு 1/2 ஹவர் ஜிம்முக்கு போகலாம். இன்னும் சொல்கிறேன், இது யாரும் சொல்லவே மாட்டாங்க. வயிற்று மோஷனோட நீங்கள் ஜிம்முக்கு போகக்கூடாது. அதுவே இங்கே இல்லை. டாய்லெட் வயிற்றில் வச்சுட்டு நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு ரிட்டன் அது உங்கள் உடம்பை கெடுத்துரும். அது வயிற்ற டஸ்ட்டெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு டீ காஃபி இல்லை பால் ஏதாவது குடிச்சிருக்கீங்கன்னா ஒரு 1/2 ஹவர் அது டைஜஷன் ஆகிற பிறகு போங்க, போயிட்டு செய்யுங்க. டயர்டாக இருக்குது, ட்ரௌசியாக இருக்குது அப்படின்னா தயவு செய்து ஜிம்லேருந்து வீட்டுக்கு வந்துருக்கு. நீங்கள் போட்டு மயக்கத்தோட மல்லு கட்டெல்லாம் கட்டக்கூடாது. இது ராஜாபுரம் நல்ல பாடி பில்டரை பற்றி நிறைய சொல்லி கொடுத்துருக்கலாம். ராஜாபுரம்னா நீங்கள் வந்து நல்ல உடம்பை பற்றி சொல்லிக் கொடுங்க. உடம்பை எப்படி வச்சுக்கணும், ஆரோக்கியமாக எப்படி இருக்கணும். மனசு ரொம்ப முக்கியம். உடல் ஆரோக்கியத்தை விட மனசு ஆரோக்கியமாக இருந்தால் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். அதுக்காண்டி இந்த வெங்காரம் சாப்பிட்டது மாதிரி இடம் கூடமாயிடும். இல்ல, இவர் அதை பத்தியே ஒண்ணு சொல்லியிருக்காரு. உடம்பு குறைக்கிறதுக்கு பீமவாலி அப்படின்னு ஒரு உணவு இருக்கு. அது இவரை சிறுதானியங்கள் வச்சு தயாரிக்கிறாரு. கார்போஹைட்ரேட்ஸ் ரொம்ப கம்மி. அது 100 கிராம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 1.5 கிராம் தான் கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கு. இதை நீங்க சாப்பிட்டீங்கன்னா ஒரு வெயிட் லாஸ் ரொம்ப ஃபாஸ்ட் ஆகுன்றாரு. இதை பத்தி என்ன சொல்றீங்க? அதாவது வெயிட் லாஸ் பண்ணணும்னா ஒன்று தெரிஞ்சுங்க, உங்கள் அப்பா அம்மா எப்படி இருக்காங்களோ அது மாதிரி தான் உங்கள் உடம்பு இருக்கும். இப்போ நான் வந்து 80 கிலோ இருக்கிறேன். வயசு 40 வயசு, அது 80 கிலோ இருக்கேன். 75லேருந்து 80க்கு வந்திருக்கேன். ஆனால் எனக்கு உண்டான மாதிரி இருக்கா? ஒரே விஷயம் கேட்குறேன், இப்படி தானே பார்க்குறீங்க டெய்லி. அது வந்து எங்கள் அம்மா அப்பாவோட ஹெரிடிட்டி அப்படி தான் இருக்கும். நான் அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா ஒரு 90 கிலோ வரைக்கும் லைஃப்பில் போக முடியும். போயிடும் அந்த உடம்பு. என்னோட டிஎன்ஏ எப்படி இருக்கோ அது மாதிரி தான் நான் இருப்பேன். இந்த வெயிட் லாஸ் பண்ணலாம் முடியாதுங்க. தயவுசெய்து பயிற்சா சாப்பிடுங்க. பிறந்திருக்கிறது எதுக்கு? சாப்பாட்டுறாமன்னு ஒருத்தர் நீச்சு எடுத்துறாரு. எனக்கு அவர் ரொம்ப பிடிக்குதுங்க. எனக்கு ஒரு ஆச்சரியம், எப்படி இவ்வளோ ஒரு மனிதருக்கு டைஜஷன் பண்ணுதுங்கிறது. அவருடைய ப்ராசஸ் அதை ஏற்றுக்குது. நம்ம சாப்பிட முடியுமா? வயிறு வெடிச்சு போவேன், வீங்கி ஆஸ்பத்திரி போகிற மாதிரி ஆகிடும். இனிமா கொடுத்து உன்னை காப்பாற்றணும். அவர் அதுக்கு டெக்னிக் வச்சுருக்காரு. தேன் சாப்பிட்டுக்கிறாரு. அதுக்கு ஒரு மருந்து ஒன்று தயாரித்து இஞ்சி எலுமிச்சி மருந்து போட்டு குடிக்கிறாரு. யூஸ்வலாக இஞ்சி வந்து டைஜஷன் ப்ராசஸ். பட் அவர் சாப்பிட்றதுல ஹியூஜ் குவான்டிட்டி. அவ்வளோலாம் சாப்பிட்டா என்ன ஆகுதுன்னு தெரியல உடம்பு. பட் அவருக்கு செட் ஆகுதுன்னு சொல்ல வர. சாப்பாடுறாம நம்ம சாப்பிட முடியுமா? இப்போ இவர் சொன்ன மேட்ரு இருக்குல்ல, அதை வந்து மருத்துவர்கள் வச்சு பேசுகிறாங்க. அப்படி ஒரு விஷயமே கிடையாது. அது எப்படி இருக்க முடியும்னு கேட்குறாங்க. ஸோ லேபரேட்டரியாக ஒரு விஷயம் நம்பினது பிறகு தானே ஏற்றுக்க முடியும். நம்ம பாட்டு வாய்க்கு வந்து எடுத்து அடிச்சு விட்டோம்னு வச்சுக்கோங்க, பெரிய குழப்பமாயிடும். இப்போ நான் என்ன சொல்லுவேன், லா காலேஜ் படிக்கலாமான்னு என்கிட்ட கேளுங்களா? நீங்களே லாயர் தானே, கேளுங்க. லா காலேஜ் படிக்கலாமா? படிங்க, தாராளமாக படிங்க. ஆனால் இதை வச்சு தான் நான் சம்பாதிக்க போகிறேன், வீடு கட்ட போகிறேன், வாசல் கட்ட போகிறேன், இதை வச்சு தான் கல்யாணம் பண்ண போகிறேன், தங்கச்சி கல்யாணத்தை பண்ண போகிறேன்னு வந்தீங்கன்னா லாக் ஆகிடுவீங்க. இதை சொல்லிக் கொடுக்கணும்ல. கரெக்ட். ஒரு ப்ரொஃபஷனல் டீமெரிட்டர்னு சொல்லிக் கொடுக்கணும். சும்மா போட்டு வக்கீலுக்கு படிக்கிறது என்ன தீவா போய் படிக்கிறாங்களே, என்னங்க இருக்குதுல? வழக்கறிஞர் தமிழ் வேந்தன்னு ஒரு அடையாளம் தெரிஞ்சு 20 வருஷம் இருக்கு. 20 இயர்ஸ். என்னோட 20 வருஷத்தில் வெளிநாடு போனவங்க, அங்கே போனவங்க செட்டில் ஆகிட்டாங்க லைஃப்பில். நம்ம இப்போ தான் அதை நோக்கி பயணிச்சுட்டு இருக்கோம். செட்டில் நோக்கி இதுவும் செட்டில்மெண்ட் கிடையாது. கடைசி வரைக்கும் வக்காலத்து கையெழுத்து போட்டு சுற்றிட்டே இருக்க வேண்டியது இருக்குல்ல. ஒரு ஃப்ரீயாக இருக்க முடியாதா? ஒரு வாரம் எங்கேயாவது போயிட்டு வந்து ஆப்சண்ட் ஆகிடும் பிஸ்னஸ். இந்த மாதிரிலாம் கிடையாது. அது தயவுசெய்து உங்கள் பிள்ளைகளுக்கு அந்த என்ன இருந்தால் படிங்க. எதையும் படிக்கக்கூடாதுன்னு சொல்லவே மாட்டேன். நிறையா படிங்க. பேச்சுலர் ஆஃப் லா முடிங்க, மாஸ்டர் ஆஃப் லா முடிங்க, பிஹெச்டி பண்ணுங்க. அது உங்கள் அறிவு வளர்ச்சிக்காக மட்டும்தான் இருக்கணும். அதை வச்சு ஆதாயம் தேடுறதுனா இதில் முடியாது. இதை சொல்லிக் கொடுக்கணும்ல. ஜிம்முக்கு வர்றதுனா எல்லாரும் வந்தோன்னு செய்யறதுன்னு முதல்ல அவனை உட்கார வச்சு மென்டலி பேசுங்க. ஜிம்முக்கு வர்றவங்க இருக்காங்க, மென்டலி அவன் ஃபிட்டாக இருக்கானா? ஆர்வக்குள்ள மே மாதத்தில் பார்த்து ஈசல் கூட்டம் மாதிரி ஜிம்மு ஃபுல்லாகிடும். நம்ம பழையெல்லாம் திருன்னு முடிச்சுட்டு இருப்போம். டம்பிள்ஸ், ஜிம்மு ஓனர்ரா, ஜிம்மு டம்பிள்ஸ் கொடுக்குறாரு. நோ, அடிச்சுட்டு இருப்பேன். எடுத்து போட்டு மாக்கு டே கை காலை பிடிச்சி ஒரு வாரம் வரும், வரைய மாட்டான். இந்த லக்கு போடுவாங்க, இந்த தைஸ். இது போட்டோம்னா நல்லா சொல்கிறேன் கேட்டு, நடக்கவே கூடாது வீடு வரைக்கும். கார் இருந்தால் காரில் ஏறி வீட்டுக்கு வந்துடணும். அவ்வளோ சென்சிட்டிவாக நடந்தது நரம்பு மண்டலம். ஒட்டுமொத்த நரம்பு மண்டலத்துக்கு போயிட்டு வெயிட்டு போட்டு ஏற்றக்கூடாது. மாரமெல்லாம் போட்டு ஒரு பாடி பில்டர் கால் முறிஞ்சது இல்லை, அப்படியே மறக்குன்னு முடிச்சு உட்காந்துச்சு இல்லை, அப்படிலாம் செய்யக்கூடாது. நம்ம உடம்பு தண்டில் வெயிட் தூக்கக்கூடாது. உடம்புக்குள்ளே தான் வெயிட் இருக்கணும். அவர் சொன்ன விஷயம் டாக்டர்ஸே பேசுகிறாங்க. அது டாக்டர்ஸ் தான் சொல்லியிருந்தாங்க. அவர் சொல்கிற அளவுக்கு அந்த 100 கிராமில் அந்த தானியங்கள்ல இருந்து வெறும் 1.5 கிராம் அளவு கார்போஹைட்ரேட்ஸ் கிடைக்கணும் அப்படின்னா ஒரு ஃபேக்ட்ரியில் மட்டும்தான் இது இருக்க முடியும். ஃபேக்ட்ரி, ஏன்னா வீட்டில் உட்காந்து உங்களால் இதை செக்ரிகேட் தனியாக பிரித்து கொடுக்க முடியாது. ரொம்ப இது கஷ்டமான ப்ராசஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆக்சுவலாக அந்த டாக்டர்களுக்கு நான் ஒரு அடி சொல்கிறேன். இந்த 100 கிராமில் எவ்வளோ இது பண்ணலான்னு முக்கியமாக ஃபாலோ தட்டிக்கங்க அப்படின்ட்டு விளக்கம் சொல்லிட்டு இருக்காரு. டேய், நாங்கள் தெராசு போட்டாடா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். தெராசு வச்சுக்கிட்டு தம்பி, ஒரு முட்டை 50 கிராம் 20 கிராம் இப்படியா சொல்ல முடியும்? எதோ கிடைச்சதா தேவைப்பட வேண்டியது தான். இன்றைக்கி என்ன கிடைச்சதோ சாப்பிடுவோம். பிரியாணி கிடைக்கணும் பிரியாணி சாப்பிடுவோம். பொங்கல் சாதம் கிடைச்சா பொங்கல் சாப்பிடுவோம். புளியோதரை கிடைச்சா புளியோதரை. சாப்பாடே இல்லையங்க. 40 கோடி பேர் பட்டினியாக தூங்கிட்டு இருக்கான். ஒரு ஃபாலோ தட்டிங்க.
10 கிராம் இதில் வந்து இது இருக்குது அது இருக்குங்கிறாங்க. ஆளாளுக்கு ஒன்று ஒன்று கிளப்பி விட்றாங்க. இது வாய்க்கு வந்தது மாட்டு வால் சூப்பு குடிங்க, அதுக்கு ரொம்ப நல்லது. இதெல்லாம் யார் சொன்ன? பொதுவாக மீட்டுங்கிறது ரொம்ப ஹைலி எனர்ஜியாக இருப்போம், அவ்வளோதான். நண்டு சாப்பிட்டா அதுக்கு நண்டெல்லாம் சூடாக இருக்குது, யூரினே போக மாட்டேங்குது சாப்பிட்டாக்க. எனக்கு அதுமாரி அலர்ஜி ஆகும். நண்டு சாப்பிட்டா சில பேருக்கு வாயெல்லாம் வீங்கி செத்துட்டாங்களா ஹனிமூன் போன கப்பல்ஸ், அலர்ஜி ஆகும். உடனே டாக்டர்கிட்ட போயிடுங்க. டாக்டர் ஒருத்தர் சூப்பராக பேசுவார், ஜாக்சன் ஒரு டாக்டர். அவர் அவ்வளோ அழகாக சொல்லுவார், பயமுறுத்துறானுங்க எல்லாரையும். அவர் நம்ம நல்ல ரேம்பாக உண்டு. எனக்கும் இருக்கும் கோவிட்டில் தான் எனக்கு ஒரு பழக்கம். அவர் தான் சொன்னார், கோவிட்னு ஒரு வியாதியே இல்லைடா, மனுஷன் தோன்ற காலத்துலேருந்து இருக்கிறா அது வியாதி, அது வைத்தியம் பண்ணுங்கடா, முதல்ல தனிச்சு இருக்க வைக்கடா, அவ்வளோதான், பயமுறுத்தாதீங்கடா. டிவியில் போடுவாங்கல்ல டுடே டெஸ்ட், அந்த அக்காவும் செத்து போயிட்டாங்க, பீலா ராஜேஷ், அவங்களே டாக்டர் தான். மரணத்தை வெல்ல முடிஞ்சுதா? ஜெயலலிதா எவ்வளோ பெரியவங்க, எவ்வளோ காசு இருக்குது, அவங்கள மரணத்தை ஜெயிக்க முடிஞ்சுதா? முதுமையில் சாவலப்பா, நோயால் செத்தாங்க, காப்பாற்ற முடியாதுல்லப்பா, எவ்வளோ பெரிய பிடிங்க இருந்தேனப்பா, மரணத்துக்கு முன்னாடி என்ன இருக்குது? அதனால இவங்க சும்மா போட்டு இந்த பக்கம் வந்தால் இதை நீங்கள் மட்டன் சாப்பிடுவாரா, உங்களுக்கு சிறுநீரகம் செயலிழக்க வாய்ப்பு இருக்குங்கிறான். நீங்கள் மட்டன் பீஃப் சாப்பிட்றவரா, மீன் அதிகம் சாப்பிட்றோம், ஆளாளுக்கு கிளம்பிட்டானோ தம்பி. டேய், நாங்கள் ஏதோ வாயில் வைக்கக்குள்ளேலாம் இவங்க நினப்பு தான் வருது. மீன் குழம்பு சாப்பிட்டு தயிர் சாப்பிடாதீங்க, உங்களுக்கு இது அந்த வெங்குஸ்டம் வந்துருங்கிறான். வந்தாதான் வந்துட்டு போதாண்டா, என்ன தாண்டா பண்ணுறது? திங்கவே எப்பயாவது எங்கள் வீட்டில் மீன் குழம்பு தயிர் கிடைக்கும், சாப்பிட்றது தான் ஆசை. என்ன ஆகிட போகுது? துருண்டு பனித்துளி இருக்கிறது, பனித்துளி அருகம்புல் மேலே உள்ள பனித்துளி தான் நீங்கள் நானும். அது எவ்வளோ பெரிய பிடிங்க இருந்தாலும் அதுதான் இந்த உடம்பு வச்சு, கண் வச்சு, காது வச்சு, மூக்கு வச்சு, வாய் வச்சு, லிவர் வச்சு, தலைமையில் வச்சு, ஆனா பெண்ணாங்கிறது வரையும் வச்சு வெளியே விடுது இயற்கை. அது முடியும். நீ இப்போ ஒரு இட்லி சாப்பிட்ற, அது எப்படி சத்தெல்லாம் பிரித்து உள்ளுக்குள்ள எல்லாத்தையும் எடுத்துட்டு மலமாக அதை வெளியே தள்ளுது. அப்போ எவ்வளோ பெரிய மெக்கானிசம் உள்ளே இருக்குது. அவ்வளோதானே தம்பி. கடவுள்லாம் போய் நீ எங்கேயும் தேடாத, உடம்புக்குள்ளே இருக்க ஆர்கன்ஸாக உனக்கு கடவுள். அதுக்கு நீ விசுவாசமாயிரு, உடம்பை கெடுத்துக்காத, குடிக்காத, சிகரெட்டு பிடிக்காத, கஞ்சா போடாத, பான்புராக் போடாத. இதான தம்பி டீச் பண்ணணும் டாக்டர்னா. 24 hours ஒருத்தர் வந்து உட்காந்துற தம்பி, நான் டாக்டர், நான் கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை நிபுணர், கல்லீரல் எதிரால் செயல் இழக்குதுன்னா குடிப்பழக்கம் அப்படின்னு. டேய், 48,000 கோடி ரூபாய் குடிக்கிறான் வருஷத்துல. இங்க தீபாவளிக்கு மட்டும் 800 கோடி ரூபாய் குடிச்சிருக்கிறான். போட்டு பயமுறுத்துறது. குடிக்கவே கூடாதுன்னு தான் நீ சொல்லிக் கொடுக்கணும். குடிச்சா என்ன சைடு எஃபெக்ட் வரும்னு சொல்லிக் கொடுக்கணும். ஒன்று இந்த எக்ஸ்டென்ட்டு சொல்லி எதையுமே சொல்லிக் கொடுக்குறது இல்லை. ஒன்று குடிக்காதுன்னு சொல்லணும், இல்லை இதை சொல்லணும். தியேட்டரில் திரும்ப கார்டு போடுறான், மது பழக்கம், ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ட்ரிங்க்ஸிங் ஆல்கஹால் வந்து உங்கள் ஹெல்த்துக்கு லாஸ்ன்னு போடுறான். திருந்திட்டானே? நமக்கு நிறைய சொல்லிக் கொடுக்கணும் தம்பி. நம்ம புரியாது, நமக்கு திருப்பி திருப்பி ஒரு விஷயத்தை சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். குடியிலேருந்து ரீஹாபிலிட்டேட் எப்படி ஆகுறது, அவனுக்கு தேவை ஒரு மன ஆறுதல், மன நிம்மதி. வேட உடம்பு ஆகிட்டானுங்க. அடுத்த கட்ட ஜெனரேஷன் குரங்கா போயிட்டு இருக்கான். அப்போ குரங்கு தானே தம்பி, போட்டு படப்படன்னு மண்டையில் போட்டு வெட்டான கத்தி எடுத்துட்டு போய் குரங்கு இல்லையா அவன்? சரி தண்ணி. மனிதர் அவன்லாம் ரேப் பண்ணி கொண்டு ஒரு 2 வயசு குழந்தைய சவுத்துல அடிக்கிறான் பீகாரிக்காரன். ஆடா அப்பா, டேய், நாங்கள் ஒரு பக்கம் இருந்தால் நீ ஒரு பக்கம் கிளம்பிட்டீங்களாடா. இது நாடா அஃபென்ஸ் பண்ணுற குப்பை தொட்டியா ராஸ்கர். அதை பற்றி பேசுங்க தம்பி, மன ஆரோக்கியத்தை பற்றி பேசுங்க. பொழுதுக்கு இதை சாப்பிடாத, அதை சாப்பிடாத, இல்லை இதை தின்னு, அதை தின்னு, வெங்காரத்தை தின்னுன்னு பொங்கலே பொங்கன்னு போக வேண்டியதுதான். நான் அவங்கள்ட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த பல்லு வளர்க்குறதுக்கு ஒரு பெருமானாங்கிட்ட போட்டு விலைக்கு இதெல்லாம் வெந்து ஹாஸ்பிட்டல் போனேன். அது கொஞ்சம் பிஞ்சு எடுத்துக்கணுமா எனக்கு தெரியல. அப்புறம் கரிஞ்சீரகத்தை போட்டு காய்ச்சி குடிப்பேன். நான் ஒரு டிஷ் ஒன்று காய்ச்சி குடிக்கிறேன். அது நல்லதாக கெட்டதெல்லாம் எனக்கு தெரியாது, அதெல்லாம் காய்ச்சி குடிப்பேன். கரிஞ்சீரகம், மல்லி, ஓமம், பூண்டு பல், இஞ்சி, இது எல்லாத்தையும் போட்டு காய்ச்சி நல்லா 2 டம்ளர் தண்ணி 1 டம்ளர் வந்து குடிப்பேன். இது எது நல்லது கெட்டதெல்லாம் எனக்கு தெரியலண்ணா. இது நான் ஒரு 2 வருஷமாக காய்ச்சி கொடுக்குறேன், நான் குடிக்கிறேன். ஸ்வீட்லாம் போட மாட்டேன். ஆனால் எல்லா நோயும் வர்ற நோயெல்லாம் வந்துக்கிட்டு தான் இருக்குது. வந்துக்கிட்டு தான் இருக்குது. அப்போ சொல்கிறோம், சர்க்கரை நோய் வந்துட்டா மருந்து மாத்திரை தூக்கி எறிஞ்சால் காலை வெட்டி எடுத்துருவாங்க ஆஸ்பத்திரியில் வச்சு. இப்படி எடுப்பாங்க, இப்படி அது ரத்த நாளங்களை போய் அட்டாக் பண்ணுன்னு சொல்லி, ரத்த நாளங்கள் அதை அட்டாக் பண்ணுது. சுகருங்கிற வியாதி வராமல் இருக்கிறது வாக்கிங் போனால் வருது, வரலைங்கிறாங்க. நான் வாக்கிங் போகிறேன். ஒரு டாக்டர் வந்து, நீங்கள் ரொம்ப நேரம் வாக்கிங் போவீங்களா, மூட்டு அறுவை சிகிச்சை பண்ணணுங்கிற. டேய், நடக்கவா உட்காரவா என்ன செய்யணும்? ரொம்ப நேரம் உட்காந்துருக்கிறீங்களா? இன்னும் நேற்று ஒரு டாக்டர் பேசுகிறேன், 102 வயசு இருக்கிறது எப்படி பேசியிருக்காரு. அவர் டாக்டர் சுகரை பற்றி ஒரு டாக்டர் போட்டு கிழிச்சா தெரியுமா? 90களில் வந்து எவ்வளோ இருந்தது சுகரு, 300 ஓகேன்னாங்க, இன்னைக்கு குறைச்சி வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்தார் ஒரு டாக்டர். அந்த வீடியோலாம் வெளில வர மாட்டாங்க. சத்யண்டியில் இருக்குது அந்த வீடியோ. அந்த வீடியோலாம் வெளில வர விட மாட்டாங்க. டிசீஸை கண்டு அஞ்சது வள்ளுவரோட முடிக்கிறார். அஞ்சுவது அஞ்சாமை பேதமை, அஞ்சற்க அஞ்சுவது அறிவிலா தொழில். வள்ளுவன்
பயப்படுற விதத்துக்கு பயப்படணும், எல்லாத்துக்கும் பயப்பட முடியாது. சாப்பாடு கிடைச்சா சாப்பிடுவோம், இல்லைன்னா வேண்டாம். மருந்தன வேண்டாம் யாக்கைக்கு அற்றது அழிந்து போற்று உனின் வள்ளுவன். சாப்பிட்டது செரிச்சிட்டு சாப்பிடுவோம், மெடிசனே வேண்டாம் உடம்புக்குன்றாரு. உடம்பு குண்டானா இருந்துட்டு போட்டுமேங்க, உடம்பு ஒல்லியாக இருந்தால் இருந்து தான் போகுது, நல்லா தான் இருக்கட்டுமே. ஆரோக்கியங்கிறது உடம்பு குண்டு ஒல்லியில் நான் ஒத்துக்கவே மாட்டேன். அது அவங்கவுங்க ஜெனட்டிக், அவங்க ஜீன் இருக்காங்க. கமலஹாசன் சார் அப்படியே இருக்காரு. சிவகுமார் டீ காஃபி சாப்பிட மாட்டேன்னு சொல்கிறார். அவர் புள்ள வந்து விளம்பரம் பண்ணுறாரு, டீ குடிங்க காஃபி குடிங்கன்னு. சிவகுமார் பல்ல டீ காஃபி போட்டு 40 ரூபா வந்துக்கிறாரு. என்னடா இருக்குது, ஒரே குடும்பத்தில் மாற்றி மாற்றி ஸ்டேட்மெண்ட் சொல்கிறீங்களேன்னு. அது விளம்பரம் காசு வேண்டி நடிக்கிறாங்க, அவ்வளோதான். சிவகுமார் சார்ட்ட அவரோட ஒழுக்கத்தை நம்ம கற்றுக்கணும். சினிமா நடிக்கிறதுல ஒரு கெட்ட பேர் இல்லாதவர் இப்படி தானே தம்பி சொல்லிக் கொடுக்கணும். போட்டுக்கிட்டு குழப்பி 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 இந்த சமுதாயம் கெட்டு போகுது. இதில் இவங்க ஒரு பக்கம் கிளம்பிடுறாங்க ஆளாளுக்கு. அதனால் எதுவாக இருந்தாலும் உங்கள் மருத்துவர்கள் ஆலோசனைப்படி சாப்பிடுங்க. இப்போ அந்த அண்ணா விளம்பரம் பண்ணுறது நல்ல பொருள் கெட்ட பொருள் அந்த கதைக்குள்ளேயே வரல. ஆனால் அந்த விளம்பரங்களை நம்பி நான் பெரிய இன்ஸ்டா ஃபாலோவர்ஸ் இருக்காங்க மிகப்பெரிய லெவலில். அதனால் அதெல்லாம் நம்பி நம்ம எடுத்துக்கூடாதுன்னு சொல்ல வரேன். இப்போ நான் பேசுகிறதையும் விருப்பப்பட்டால் எடுத்துங்க, இல்லாட்டி ஒமிட் பண்ணிட்டு போயிட்டே இருங்க. நன்றி, வணக்கம். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.